B2Bல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். லைக் நெட்வொர்க்கிங் இந்த இதெல்லாம் அதுல என்னென்னலாம் பண்றீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் பண்ணுறோங்க, ஏஎம்சி கூட எடுத்து பண்ணுறோம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சர்வர் பண்ணுறோம், ஃபயர்வால் பண்ணுறோம், NASBox இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு உங்களுடைய அவுட்லெட்ல என்ன மாதிரி விஷயங்களா இருக்கு, உங்களோட சர்வீஸ் பாயிண்ட்ல என்ன மாதிரி விஷயங்களா இருக்குன்னு ஒரு வாக் த்ரூ மாதிரி காமிக்க முடியுமா? கண்டிப்பாக சார் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குனியமுத்து ஷாப்பில் இருக்கும். இந்த ஷாப்பில் நம்ம என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்பிளே ஏரியாங்க. ஸோ ரிசப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே ஏரியாவில் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் வச்சிருக்கோங்க. ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் பிசி வேணும்னா கேமிங் பிசி நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்டு லேப்டாப்ஸ் இருக்கும். அது சேம் டைம் பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ், கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் அவங்களை வெல்கம் பண்ணி அவங்களை உட்கார வச்சுட்டு ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு அவங்கள டச் அண்ட் ஃபீல் பண்ண வைப்போங்க. பிரிண்டர்ஸ் வச்சிருக்கோம், கீபோர்ட் ஆக்சசரிஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயும் ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கஸ்டமர் வந்தாங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கஸ்டமருக்கு ஏசி வேணும்னா நம்ம ஏசியோட பண்ணி கொடுக்குறோம். இன்கேஸ் அவங்களுக்கு ஏசி வேணா ஃபேன் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம ஃபேனையும் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். இங்கே இருக்கிற பிசி எல்லாம் எவ்ரி 10 to 15 days ஒவ்வொரு மாடல் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு சர்வீஸ் ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.